அண்மைச் செய்தி. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 16 தொகுதியில் போட்டியிடும் என ஜெகத் ரட்சகன் தெரிவித்துள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். புதுச்சேரியில் காங்கிரஸ் 16 தொகுதியும் திமுக 14 இடங்களில் போட்டியிடும் என திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் தெரிவித்துள்ளார். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி அங்கும் தொகுதி பங்கீடு குறித்தாக இழுபறி நீடித்து வந்த நிலையில் தற்பொழுது இறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி காங்கிரஸ் 16 தொகுதியும் திமுக 14 இடம் போட்டியிடும் என புதுச்சேரியின் தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் தெரிவித்துள்ளார். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 2 தினங்களுக்கு முன்பாக தங்களுடைய கட்சி தொண்டர்களுடைய கருத்துக்களை தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவிப்பேன் என கூறிய நிலையில் தற்பொழுது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி காங்கிரஸ் 16 தொகுதியிலும் திமுக 14 இடங்கள் போட்டியிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரண செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், வேட்புமனு தாக்கலுக்கு குறைந்த நாட்களே உள்ள நிலையில் காங்கிரஸ் திமுக இடையே தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக, அதாவது புதுச்சேரியில் இன்றுடன் வேட்புமனு தாக்கல் முடிந்த நிலையில் காங்கிரஸ் திமுக இடம்பெற்றுள்ள இந்தியா கூட்டணியில் கூட்டணி முடிவு செய்யப்பட்டு தொகுதியானது முடிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக இந்த கூட்டணி இழுபறி நீடித்து வந்த நிலையில் நேற்று மாலை கூட்டணியானது இறுதி செய்யப்பட்டது. இருந்தாலும் தொகுதிகள் முடிவு செய்யப்படாததால் இரண்டு கட்சிகளுக்கும், அதாவது காங்கிரஸ் திமுக இந்த 2 கட்சிகளுக்கும் எத்தனை தொகுதிகள் ஒதுக்குவது என்ற கேள்வியில் நேற்று நள்ளிரவு முதல் இன்று காலை, இன்று மதியம், இன்று மாலை என தொடர்ந்து இழுபறியானது நீடித்து வந்தது. இந்த நிலையில் இன்றுதான் வேட்புமனுக்கு தாக்கலுக்கு கடைசி நாள் என்பதால் இன்று காலை முதலே புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் காங்கிரசார் மற்றும் திமுகவினர் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். அதாவது இந்த 2 கட்சிகளுக்கும் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படுகின்றன என்ற எண்ணிக்கை தெரியாமல் 2 கட்சிகளுமே 30 தொகுதிகளும் தங்களது வேட்பாளர்களை வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது ஜெகத் ரட்சகன், அதாவது புதுச்சேரி மாநிலத்திற்கு திமுக சார்பில் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள திமுகவின் எம்பி ஜெகத் ரட்சகன் முன்னிலையில் இட ஒதுக்கீடானது நிறைவு பெற்றுள்ளது. அதில் திமுகவிற்கு 14 தொகுதிகளும் காங்கிரசிற்கு 16 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள 14 தொகுதிகளில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 1 தொகுதிகள் ஒதுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி பங்கீடு முடிவு பெற்றிருந்தாலும் இன்னும் எந்தெந்த தொகுதிகள் யார் என்பது குறித்த விவரங்கள் இன்று மாலை அல்லது நாளை காலை வெளியிடப்படும் என தெரிகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி முழுவதும் 30 தொகுதிகளில் 2 கட்சி வேட்பாளர்களும் மனு தாக்கல் செய்ய நிலையில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை தவிர்த்து மற்ற, அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் மனு தாக்கல் செய்துள்ள வேட்பாளர்கள் வேட்புமனுவை திரும்ப பெறும் நாளன்று அவர்கள் அந்த மனுவை திரும்ப பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவலுக்கு நன்றி.